ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்டில் ஆட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற எந்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு உங்களுக்கு PicsArtன்ற அப்ளிகேஷன் தேவை. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற போய் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்ட பிறகு கீழே ப்ளஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃபோட்டோஸ்லாம் வரும். இதில் எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டா இப்படி ஓப்பன் ஆகும். கீழே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் பப்ஜின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு மேலே டிக்குன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டா இப்படி வந்துடும். இப்போ இதை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுருங்க. வச்சிட்ட பிறகு உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ செலக்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரோக் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே opacity அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு 100% இருக்கும். அதை நீங்கள் ஒரு 40%க்கு கம்மி பண்ணுறங்க. கம்மி பண்ணிட்டு மேலே எரேசர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே எரேசர்ன்ற ஆப்ஷன் செலக்டில் இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஹெல்மெட் மேலே இருக்க அந்த டெக்ஸ்டெல்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணுறங்க. உங்களுக்கு சப்போஸ் எக்ஸ்ட்ராவாக எரேஸ் ஆகிடுச்சுன்னா பக்கத்தில் பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு ஒரு மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கா அப்படின்னு தோணுச்சுன்னா மேலே டிக்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒப்பாசிட்டியை வந்து ஃபுல் பண்ணுறங்க, 100% பண்ணுறங்க. பண்ணிவிட்டு மேலே டிக்குன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏரோ மார்க் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.